சரி நீங்க என்ன வியாபாரம் போலாம் இது தேனட்டை நிக்க போலாம் செக்க சவந்த போலாம் இது தேனட்டை நிக்க போலாம் இது எல்லாரும் வாங்க போலாம் அடமுக்குன்னு பிறந்த போலாம் எத்தனை பேத்துட்டு நடந்த போலாம் பாத்தியா என்கிட்ட இருக்குது குடியப்ப பாத்தியா கை கேரக்கம்மா புடிச்சு வாங்க வாங்கம்மா இருக்குது ஓ நீங்க இந்த இடத்துல வியாபாரம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஆமாங்க வியாபாரம் பாத்துக்கிட்டு உங்க மேலதான் நான் வந்து இடிச்சிட்டேனா ஆமாங்க ஆமாங்க என் பொழப்பு கெடுத்து விட்டீங்க இல்லங்க நான் உங்க பொழப்ப கிடைக்க மாட்டேன் யதார்த்தமா வந்து இடிச்சிட்டேன் சரிங்க இது இல்லங்க இல்லங்க அவசாரியா சீ இது ஐயம் சரி யார பத்தி என்ன சொல்றீங்க கோச்சிக்காதீங்க தெரியாம உங்க மேல வந்து இடிச்சிட்டேன் ஆமா 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 அது நானும் இங்க வியாபாரம் பார்க்கலாம் இருக்கேன் நீங்க அப்படி என்ன வியாபாரம் பார்க்கறீங்க வாழைப்பழம் எங்க போலாம் வாழைப்பழம் எங்க போலாம் பாத்தியாமா உள்ள கொண்டா வச்சிருக்கா பாத்தியா வாழைப்பழம் பாத்தியா இல்லையா ஆத்தடி எத்தண்டி செவ்வாழைப்பழம் காலி பழுக்கிறதுக்கு 5 நாள் ஆகும் இங்க வந்திருக்கவங்க கூட அந்த மாதிரி கொண்டு நம்ம சங்கத்துல போட்டோம்னா ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க அடி கடலை கொல்ல ஓரத்திலே அடி காடா புறா ஏமா இந்த இடத்துல நான் வாழைப்பழம் வியாபாரம் பார்க்கலாம் முடிவு பண்ணிட்டேன் சரிங்க நான் தான் வியாபாரம் பார்ப்பேன் இந்த இடத்துல நான் தாங்க வியாபாரம் பார்ப்பேன் ஏமா முதல்ல வந்து நான் தான் நீங்க முதல்ல வந்தாலும் அடுத்து வந்து இப்ப வியாபாரம் பண்றது நான் தாங்க ஏமா இடத்த காலி பண்ணும்போது நீங்க முதல்ல இடத்த நீங்க காலி பண்ணி போய்கிட்டே இருங்க வாழைப்பழம் இழந்த பழம் போட்டி போட்டு பாத்துருவோமா பார்க்கலாமே உன் பழம் பெருசா என் பழம் பெருசா எப்பா உன் பழம் பெருசுதான் இல்ல உன் பழமா இல்ல உன் பழமாமா டேய் எப்பா உன் பழம் பெருசா என்னமா நான் பார்க்கல உள்ள இருக்க பழம் அதான் உள்ள நீ சரியானவள எடுத்துடா பாப்பா உன் பழத்தை காட்டியா பெரிய பழம் பண்ண பயமானே பழத்தை கொத்தோட கொண்டு வரணும் அப்ப பாப்பங்க என்னங்க அவ்வளவு பெரிய ஆளா பழத்தை கொத்தோட கொண்டு வரல நீ பார்க்கலையா நீ இன்ன நான் பார்க்கவே இல்லங்க நீ சொல்லாத நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க உள்ள இருக்க பழத்தை ஏ ஆத்தி இங்க இரு நீ ஒரு மாசத்துக்கு வச்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இத ஏய் இதுவே சின்னதானா இதே சின்ன வீட்டு பழம் தானா இதோட பெரிய பழம்லாம் இருக்கு பாத்துக்கோமா அந்த படத்துல கொண்டு வைக்காதீங்க ஏன் அது கண்ணி போயிடும் கண்ணி போகுது இல்ல இது போகுது ஆமா எல்ல பழம் வைக்க வந்து அம்மா ஓ மேல அடிச்சு விட்டே நிஜமா அம்மா உன் நீ சும்மா இந்த நாய் போவும் அந்த நினைப்பு வந்துருச்சு நாய் போனா உங்களுக்கே நினைப்பு வரும்னா நாய் எப்படி தெரியுமா கொலைக்கு எப்படி முன்னாடி பொட்ட நாய் போகும் சரி பின்னாடி ஆம்பளை நாய் போகும் இந்த ஆம்பளை நாய் பொட்ட நாயை பார்த்தா எப்படி தெரியுமா கொலைக்கு எப்படி என்ன பண்ணுது சைஸா கெஞ்சிது போய் இதுக்கு பேர் தான் கெஞ்சறா எப்படி என்ன ஒண்ணே 2 நாளா விரட்டிட்டே கண்டுக்காக போயிட்டே இருக்கா போன வர மட்டும் கருப்பு நாடு எடுத்துக்கிட்டே கிடந்து சைஸா கெஞ்சிருது ஓ இதுக்கு ஆம்பளை நாய் இப்படி குலைக்கும் பொம்பளை நாய் இப்படி அவங்க எப்படி என்னாச்சு மூடு சரியில்லை என்ன சொல்லுது அது மூஞ்சி போய் இதே வேலையா எப்ப பார்த்தாலும் பின்னாடி வந்து போச்சாக்கி பொழுது போய் கிடக்கு பொங்கலாக்கிட்டு பல்லெல்லாம் வெளில தெரியும் மூடு சரியில்லை அடி பையன் அவ்வளவு நல்ல மூடோட இருக்க போட்டனா என்ன எப்படி அது குலைக்கிற வேலையே கிடையாது ஒன்லி சிக்னல் மட்டும்தான் சிக்னல் எப்படி எங்க இப்ப பாப்போம் நாக்க துருத்தி குண்டி அடிச்சுன்னு வச்சுக்க மேட்டுக்கு ரெடியா இருக்குன்னு இப்ப ட்ரை பண்ணி பாப்போம் ஏற்கனவே கண்ணி போய் கிடக்கு அடி ஒத்த கல்லு மூக்குத்தியா ஒத்தையில போறவளே நீ வப்பியா ஒத்த கல்லு மூக்குத்தியா ஒத்தையில போறவளே நீ வப்பியா
ஹலோ, அவங்க யார் தெரியுமா? என் கையாளு. சடாக்கு டான்ஸ் எனக்கு போட்டதா உனக்கா? சும்மா என்ன கோலா? இந்த பல்ல பார்த்து சொல்லு. என்ன செண்டு செச்சு தெரிக்குது ஆக்சிடென்ட். சந்து பல்லு. நீ ஆடணும்னு முடிவு பண்ணிட்ட, நீ ஆடு. நான் விடிய விடிய தாளம் போட்டுக்கிறேன். நான் பேசுற டயலாக்லாம் நீ பேசிட்டேனா நீ இந்த பிள்ளையோட ஆடலாம். சரி, இது படம் சூர்யா சார் படம் பாத்தியா? என்ன படம்? சிங்கம். அதுல டயலாக் பேசுவார் தெரியுமா? அதே மாதிரி பேசுறேன். இங்க நின்னு நான் எப்படி பேசுறேன் மட்டும் பாத்துக்க முதல்ல. அதே மாதிரி பேசுறேன். இந்த பிள்ளையோட நீ விடிய விடிய ஆடு. நான் செவனேன்னு தாளம் போடுறேன். என் ஜம்பளம் புள்ள அவனுக்கு தான். சிங்கத்துல சூர்யா பேசுவாரு அதே மாதிரி. அப்படியே டெரரா வந்து இங்க பாரு. சிங்கத்தை போட்டால பாத்திருப்பேன், காட்டுல பாத்திருப்பேன், டிவில பாத்திருப்பேன். பெருத்தனமா வேட்டையாடி பாத்திருக்கியா? ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட். எங்க பாப்போம், எங்க பாப்பா? வயசுக்கு வந்த பிள்ளைய சடங்கு சுத்துற மாதிரி சிங்கத்தை பார்த்து சிங்கத்தை போட்டோவில் வந்திருப்பேன், ரெடிமேட்ல வந்திருப்பேன். ஓங்கி அடிச்சா 2 டசன் வெயிட். ஓங்கி அடிச்சா 2 டசனா? ஓங்கி அடிச்சா 1.5 டன்னுடா. சரி, இது சரி வரல. சரி, இது வேண்டாம் அவளுக்கு. நம்ம விக்ரம் சார் பேசுவார்ல சாமி படத்துல, அந்த டயலாக் பேசுவேங்கிற ஒரு மயிலும் பேச மாட்டேங்கிறேன். அப்படியே முறத்துக்கிட்டே பேசுவாரு. 1 சாமி, 2 சாமி, 3 சாமி, 4 சாமி, 5 சாமி, 6 சாமி. டெப்டி கமிஷனர் போலீஸ், திருநெல்வேலி சிட்டி. எங்க பாப்போம்? பேசுற டயலாக் ஒரு சாமி, ஒரு சாமி, ஒரு சாமி, 2 சாமி, 3 சாமி, 4 செப்டேங்கு தம்மபட்டில வாங்கி விட்டுருக்கேன். செப்டி டேங்கு வாடகைக்கு விட்டுருக்கியா? டெப்டி கமிஷனர். அடே டெப்டி கமிஷனர் போலீஸ். கமிஷனர் நீ ஊர்ல என்ன கோத்துட்டு போயில ஒரு கமிஷனர். இது வேணாம்டா, ரொம்ப சுருக்கமா சொல்லு. ரொம்ப சிம்பிளா சுருக்கமா சொல்லு. சொல்றியா? யாரு அடிச்சு பூமி அதிர்ந்து பொறி கிளம்புதோ அவன் தான் தமிழ். நான் தான்டா தமிழ். இதுக்கு மட்டும் குறைச்ச யாரு அடிச்சு 10 ரூபாய்க்கு பொரியல் 10 ரூபாய்க்கு பொரியல வாங்கி திங்கிறியா? ஐயோ, அந்த பொம்பளை வேற கேக்குது உனக்கு. இதை விட ரொம்ப சுருக்க, இதை விட வேற எவனும் சுருக்கமா சொல்ல மாட்டேன். ஏய், யானைக்கு வாளா இருக்கிறத விட பூனைக்கு தலையா இருந்துட்டு போறேன் போடா. சொல்லு. யானைக்கு வாளா இருக்கிறத விட பூனைக்கு சூப்பரா பேசுறாங்க. எனக்கு இந்த மாதிரி ஆளுதான் தேவை. அவன் பூனைக்கு இதா இருப்பேன், யானைக்கு வாளா இருக்கிறத விட அதுதான் உனக்கு ரொம்ப பிடிக்குமா? அடியே அடியே இவளே, அடியே அடியே இவளே, பொருளவளே.
சும்மா இருங்க ஆண்டி. ஆண்டி சும்மா இருங்க. சரிங்க. இப்படி போட சுத்தப்பட்டு வராது. எப்படி நாளே போட்டு நறுக்குன்னு போட்டுவிட்டு அடுத்த ஆள நம்ம வெளியில விட்டானு. அதனால அடி கூப்பிட்டா ஓடி வருவாளா, கூப்பிட்டா ஓடி வருவாளா, ஏதாயி குதி போட்டு ஆடி வருவாளா, கூப்பிட்டா ஓடி வருவாளா, ஏதாயி குதி போட்டு ஆடி வருவாளா. கூப்பிட்டா ஓடி வருவாளா, ஏதாயி குதி போட்டு ஆடி வருவாளா. யோசிப்பாங்களா, யோசிச்சுட்டு உட்காருவாங்களா, தெளிவா பார்ப்போமா வேண்டாமான்னு. உட்கார்ந்து யோசிப்பாங்களா, குத்துற குத்துறன்னு சொல்லி போட்டு குத்தா மாட்டான். ராசாவே சிலிண்டர் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். எதுக்கு? எப்ப போய் சரி விடு, எங்களோட ஆடணும்னு முடிவு பண்ணிட்டே. நாங்க எப்படி ஆடுறோமோ அதே மாதிரி ஆடணும். இங்க வா, நாங்க எப்படி காலத்துக்கு ஆடுறோமோ அதே மாதிரி ஆடணும். ஆறு அடி சங்கா இங்க பாரு, அங்கேயே கிடக்குறேன். இங்க பாரு, அனிதா நீ கடல் ஆம பாத்திருக்கியா? இது வரைக்கும் பார்த்தது இல்ல. இங்க பாரு, கூப்பிட்டா ஓடி வருவாளா, ஏதாயி குதி போட்டு ஆடி வருவாளா. அடி சும்மா கிடக்குது இல்லையே, சொரபட திங்குதில்லையே, சும்மா கிடக்குதில்லையே, சொரபட திங்குதில்லையே. சும்மா கிடக்குதில்லையே, சொரபட திங்குதில்லையே. காலையில தூக்கிறாதம்மா. என்னதான் ஆம்பளை எந்த வேலை செஞ்சாலும் அது பெண்கள் செய்யக்கூடாது. பெண்களுக்கு தமிழ்நாட்டில் தனி சிறப்பு இருக்கு. பெண்கள் தான் நம்ம நாட்டின் பெண்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் அடுத்த ஆளை விட்டு வேண்டுமா? எப்போதுமே 12 மணிக்கு தான் விடுவோம். இன்னைக்கு 11:45 அடுத்து வள்ளி வந்துருவாங்க. அவங்க வந்ததுலேருந்து கதை ஆரம்பமாகும். நீங்கள் பாட்டுக்கு மான் வருதுன்னாங்க அதையும் காணும், மயில் வருதுன்னாங்க அதையும் காணும், யானை வருதுன்னாங்க அதையும் காணும். கதைக்கு சொல்லுவோம், அதை நீங்கள் கதையாக எடுத்துக்கணும். ஆமாம், வர்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கணும் நீங்கள். சரி பரவாயில்ல, காதல் நீங்களும் காதல் மாதிரி கற்பனை பண்ணிக்கணும். சரிங்க சரிங்க. பாரு, நல்லா ஆடுறீங்க. காதல் வந்துருச்சு. எப்படிங்க வந்துச்சு? காதல் என்ன தெரியுமா? என்ன காதல்ங்கிறது காக்காப்பி மாதிரி. எப்படிங்க சொல்றீங்க? எப்ப நம்ம தலையில விழுகும்னே தெரியாது. நடந்து போயிட்டு இருப்பேன், காக்காப்பியே துரட்டுன்னு வெஞ்சு விடும். அதே மாதிரி தான் காதல்.
நீ தான் என் பொண்டாட்டியா வருவேன்னு எங்க வாத்தியார் சின்ன வயசுலயே சொல்லுவார். என்னங்க சொல்றீங்க? நீ எல்லாம் பண்ணி மேய்க்கதான்டா லைக் அப்படிம்பாரு. வீட்டுல ஒரு வெள்ளை பண்ணியை மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த வெள்ளை பண்ணி அது ஒரு குட்டி பண்ணியை போட்டு தூங்க விட மாட்டேங்கிறேன். நம்மள குழந்தை வளர்க்குறலாம் சந்தோஷமான விஷயம் தான். இல்ல அரசாங்க ஆம்பளைகளுக்கு எவ்வளவு துரோகம் விட்டாங்க. அப்படி என்னங்க ஆம்பளைக்கு துரோகம்? மாசமான பொம்பளைகளுக்கு எவ்வளவு பணம் தராங்க? 22,000 ரூபாய். எவ்வளவு சிரமப்பட்டு மாசமாக்குறோம். ஒரு 2,000 ரூபாய் காசு எங்களுக்கு தர்றாங்களா? இதுவும் நன்றி கட்ட உலகமடா ராமா. உங்களுக்கு 3,000 தர ஆரம்பிச்சிட்டாங்க. அது உள்ள வரக்காம குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணா 3,000 ரூபாய். ஆப்பிள் ஆரஞ்சு சப்போட்டா. இது ஆப்பிள் ஆரஞ்சு எதுக்குல? அதெல்லாம் ரத்தம் ஊறுது. அதான கொத்தோட அறுத்து எடுத்துட்டு போயிடுறானே. இப்ப ரத்தம் ஊர்னா என்ன ஊராட்டி என்ன? சரி விடு, காதல் வந்து விட்டது. அப்படிங்களா? அனிதான் என்னங்க ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் செத்து போயிட்டா நீ என்ன? உடனே நானும் செத்து போயிருவேன். அப்பவே சொன்னேன் சாதகக்காரன், என்னங்க செத்தாலும் ஜனிய ஒண்ணு எவ்வளவு உன் கூட தாண்டா வரும். ஆம்பளை வீட்டுல நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வராம இருக்கணும். இல்ல ஊருக்கு போன கொண்டாட்டி வராம இருக்கணும். அப்புறம் சோத்துக்கு என்னங்க செய்வீங்க? சுப்பிரமணியம் பிடிச்சிட்டு ஊருக்கு போயிருவாங்க. வா, காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணி மாளிகை தான் கண்ணே. மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணி மாளிகை தான் கண்ணே. தயக்கம் என்ன, இந்த சலனம் என்ன, அன்பு காணிக்கைதான் கண்ணே. கற்பனையில் வரும் கதைகளிலே நான் கேட்டதுண்டு கண்ணா, என் காதலுக்கே காணிக்கையில்லை, மயங்கவில்லை மன்னா. தேர் போலே ஒரு பொன்னூஞ்சல், அதில் தேவதை போலே நீ ஆடே. பூவாடை வரும் வேளிலே உங்கள் புன்னகைதல்கள் விளையாடே. காராளும் விரித்த கூந்தல் நல்லத்தின் கோலமினி, கைவளையும் மைவிளையும் கட்டி அணைத்து கவி பாடு. மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணி மாளிகை தான் கண்ணே. தயக்கம் என்ன, சலனம் என்ன, அழகு காணிக்கை தான் கண்ணே. அன்னத்தை கொட்ட கைகளினால் மது இன்னத்தை நான் தொடமாட்டேன். கன்னத்தில் இருக்கும் உள்ளத்தை எடுத்து அது அருந்தாமல் விடமாட்டேன். உன்னையெல்லாம் ஒரு பெண்ணையினி நான் உள்ளத்தில் நானும் தொடமாட்டேன். உள்ளம் இருப்பது என்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன். மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணி மாளிகை தான் கண்ணே. தயக்கம் என்ன, சலனம் என்ன, காணிக்கை தான் கண்ணே. அன்பு காணிக்கை தான் கண்ணே. அனிதா, என்னங்க பொண்ணு இல்ல, நீங்க இங்க போங்க. நடிக்கிறீங்களே ரொம்பவே. சும்மா இருங்க, நான் சாமிக்கு விரதம் இருக்கிறேன். சாமி எந்த சாமிக்குங்க? கடப்பாறை முனி. சரிங்க, உங்களை பார்க்கல அந்த காலு. மறி கொழுந்தி நீ மல்லிய பூவி, மறி கொழுந்தி நீ மல்லிய பூவி, இந்த மாமமைய பிடிக்கலையா சொல்லி சொல்லி, ஓ மஞ்ச வர வழியிலையா வந்து நில்லி, இந்த மாமமைய பிடிக்கலையா சொல்லி சொல்லி, ஓ மஞ்ச வர வழியிலையா வந்து நில்லு,
என்னால் முடியுமா உன்னை பிரிஞ்சா மனசு தாங்குமா உன்னை பிரிஞ்சா மனசு தாங்குமா நான் பூவெடுத்து வைக்கணும் பின்னால ஆக வைக்கிற போச கழுந்தனால ஏ மச்சான் மச்சான் ஏ மல்லிகை வச்சா ஏ மச்சான் மச்சான் மல்லிகை வச்சா வச்சதில் இன்னமும் உண்டாச்சு நான் பூவெடுத்து அந்த சாயும் நேரத்தில அத்த மகனியும் நான் அன்போடி பேசையில அந்த சாயும் நேரத்தில அத்த மகனியும் நான் அன்போடி பேசையில தண்ணி கொழுந்தூக்கி நான் தனியாக போகும்போது என்னுடைய துணையா முன்னாடி செய்ய மனசு மாசுதையா உசிர போக்குதையா மறி கொழுந்து என் மல்லிகை பூவே இந்த மாமனுக்கு கொடுக்கலையா சொல்லு ஓ மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு இந்த மாமனைய புடிக்கலையா சொல்லி சொல்லி ஓ மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு டேய், என்ன பிராந்தி ஆட வருது போ போடா பிடிச்சி. இவனை நம்பி ஒரு ஊர்ல அடி வாங்க தெரியும் வெத்தலாவுக்கு வாங்கிட்டு வந்து சுண்ணாம்பு வாங்கிட்டு வரமாட்டாப்ல கடையில போய் சுண்ணாம்பு கல்றான்னு இந்த பல்லெல்லாம் ஓட்ட சுண்ணாம்புன்னு சொல்ல முடியாது. அவன் போய் கடைக்காரனை கட்டாரத்துல பேசினா அவன் விட்டு வெளுத்து அடி சுண்ணாம்புன்னு சொல்ல முடியாம தான் அவன் போனா போயிட்டு போற வாத்தியாரு. நம்மளுக்கு இன்னொரு பிள்ளை இருக்கு. சரி, இவனும் என் காதலி மாதிரி என்ன ஏமாத்திட்டு போயிட்டா. எப்படி முன்னெல்லாம் என் காதலிக்கு போன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லும், போன வைடா புருஷான்னு தான் சொல்லுவான். இப்ப புருஷன் வந்துட்டாரு போன வைடாங்கிறா.